ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு டிஎன்டிஇடி பேப்பர் 1, பேப்பர் 2 எழுதக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஸோ அதில் தமிழ் பாடப்பகுதியில் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய உரைநடை மற்றும் செய்யுள் 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகம் முழுவதும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் கம்பல்சரியாக எது எது கேட்கலாம் அதனை பேஸ் பண்ணி மட்டும்தான் வீடியோ, ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதற்கான லிங்க் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த அனைத்து 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா நெக்ஸ்ட் வீக் வந்து அதற்கான லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நூல் ஆசிரியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பாரதிதாசன். யாருங்க? பாரதிதாசன். ஸோ 6ஆம் வகுப்பில் பாரதிதாசனை பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். என்னங்க? சுப்புரத்தினம். இவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். அடுத்தது இவரை வந்து புரட்சி கவி. அடுத்தது பாவேந்தர். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான். பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். இவருக்கு சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சி கவி பாவேந்தர்னு சொல்கிறாங்க. எதற்காக சொல்கிறாங்கன்னா, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு இந்த முதலான புரட்சி கருத்துக்களை முன்னிறுத்தி அவருடைய பாடப்பொருள் அமையும். அவருடைய பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு போன்ற புரட்சிகரமான கருத்துக்களை பேஸ் பண்ணி தான் அவர் பாடல் இயற்றுவார். ஸோ அதனால் அவரை புரட்சி கவி பாவேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அடுத்தது இந்த சுப்புரத்தினம் என்ற அவருடைய இயற்பெயரை ஏன் பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாருன்னா, இவர் பாரதியார் மீது அதிக பற்று கொண்டிருந்தார். பாரதியார் மீது அதிக பற்று கொண்டிருந்ததுனால அவருடைய பெயரை இவர் வச்சுக்கிட்டார். பாரதி பிளஸ் தாசன். தாசன் அப்படின்னா அடிமைன்னு அர்த்தம். தாசன்னா அடிமை. யாருக்கு அடிமை? பாரதிக்கு அடிமை. ஸோ அதுதான் பாரதிதாசன். புரியுதுங்களா? பாரதியின் மீது அதிக பற்று கொண்டிருந்த காரணத்தினால அவர் பாரதி தாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டார். சரிங்க. ஸோ இதுதான் நம்முடைய பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க பாரதிதாசனை பற்றி. அடுத்தது உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ வந்து பாரதிதாசன் வந்து பாரதியார் மீது அதிக பற்று கொண்டிருந்தார். இப்போ பாரதிதாசன் மீது யார் அதிக பற்று கொண்டிருந்தாரு அப்படின்னு சொல்லி அவருடைய பெயரை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு குழு கொடுக்கணும் அப்படின்னா ஓமை கவிஞர். ஓமை கவிஞர்னு அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு. அவர் தான் வந்து பாரதிதாசன் மீது அதிக பற்று கொண்டிருந்து அவருடைய இயற்பெயரை மாற்றிக்கிட்டார். ஓகேங்களா? சரி, அடுத்து யார் நூலாசிரியர்னு பார்க்கலாங்களா? அரவிந்தன். யாருங்க? அரவிந்தன். இப்போ அரவிந்தன் பற்றி நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய அழகிய பெரியவன். இவரை எப்படி அழைப்பாங்க? அழகிய பெரியவன். அழகிய பெரியவன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேர்லாம் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அழகிய பெரியவன். இவருடைய இயற்பெயர் தான் அரவிந்தன். இவருடைய இயற்பெயர் அரவிந்தன். அழகிய பெரியவன். இவருடைய இயற்பெயர் அரவிந்தன். இவர் வந்து புதினம், சிறுகதை, கவிதை, கட்டுரை போன்ற படைப்புகள் இயக்கிறதுல வல்லவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவர் வந்து என்னன்னா, முக்கியமானது தகப்பன் கொடி. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தகப்பன் கொடி அப்படின்ற ஒரு புதினத்திற்காக 2003ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசுடைய விருது பெறார். தகப்பன் கொடி அப்படின்ற ஒரு புதினத்திற்காக 2003ல் என்ன விருது பெறாரு? தமிழ்நாடு அரசு விருது பெறார். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறடு, நெறிக்கட்டு, அருப நஞ்சு, அருப நஞ்சு,
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெருகும் வேட்கை. பெருகும் வேட்கை அவ்வளோதாங்க. ஸோ அழகிய பெரியவன் அப்படின்ற ஒரு நூலாசிரியர் இருக்காரு. அவருடைய இயற்பெயர் அரவிந்தன். அவர் தகப்பன் கொடி அப்படின்ற புதினத்திற்காக 2003ல் தமிழ்நாடு அரசு விருது பெறுறாரு. அது மட்டும் இல்லாமல் குறடு, நெறிக்கட்டு, அருவ நஞ்சு, பெருகும் வேட்கை ஆகிய நூல்களை அழகிய பெரியவர் எழுதியிருக்கார். ஓகேங்களா? ஸோ அடுத்த நூலாசிரியர் செய்கு தம்பி பாவலர். யாருங்க? செய்கு தம்பி பாவலர். ஸோ இப்போ செய்கு தம்பி பாவலர் அப்படின்றவர் ரொம்ப முக்கியமானவர். ஸோ இவர் என்ன மாவட்டத்தை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. என்ன மாவட்டம்? கன்னியாகுமரி. அங்கே இடலாக்குடி ஊரில் பிறந்திருக்கார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம மாவட்டத்தை மாற்றி எழுதிட்டோம். கன்னியாகுமரியும் கொடுத்துருவாங்க, இடலாக்குடியும் கொடுத்துருவாங்க. செய்கு தம்பி பாவலர் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணிடுவோம்? கன்னியாகுமரின்னு டிக் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து மாவட்டம், இது வந்து ஊர். ஓகேங்களா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடலாக்குடி என்னும் ஊரில் தான் செய்கு தம்பி பாவலர் பிறந்திருக்காரு. இவர் வந்து சீரா புராணத்துக்கு முக்கியமானது. சீரா புராணத்துக்கு உரை எழுதியவர். இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் யாருங்க? செய்கு தம்பி பாவலர். ஓகேங்களா? அடுத்தது இவர் எழுதின நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம், நபிகள் நாயக மான்மிய மஞ்சரி. நபிகள் நாயகிய மான்மிய மஞ்சரி. புரியுதுங்களா? இன்னொரு நூல் வந்து திருமதினத்து அந்தாதி. திருமதினத்து அந்தாதி. இப்போ நம்மளுடைய 6ஆம் வகுப்புல கொடுத்துருக்கக்கூடிய பாடப்பகுதி எதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி வெண்பா. புரியுதுங்களா? நீதி வெண்பா. ஸோ இப்போ செய்கு தம்பி பாவலர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர். இடலாக்குடி ஊரில் பிறந்திருக்காரு. சீரா புராணத்துக்கு உரை எழுதியவர். அடுத்தது நபிகள் நாயக மான்மிய மஞ்சரி, திருமதினத்து அந்தாதி அப்படின்ற நூல்களை எழுதியிருக்காரு. நம்முடைய பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திரளை, இந்த பாடல் வந்து நீதி வெண்பா அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. ஸோ இதெல்லாம் விட முக்கியமான கீ பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்கு தம்பி பாவலரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சதாவதானி. என்னன்னு சொல்லுவோங்க? சதாவதானி. சதாவதானினா ஒரே இதுல 100 செயலை செய்யறது. ஒரே நேரத்துல 100 செயலை யார் செய்யறாங்களோ அவங்கள தான் சதாவதானி. ஸோ அப்போ அந்த 100 செயலை செஞ்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்கு தம்பி பாவலர். புரியுதுங்களா? ஸோ இப்போ செய்கு தம்பி பாவலர் பற்றி நம்ம சொல்லணும்னா சதாவதானி சீரா புராணத்துக்கு உரை எழுதியவர். அவர் எழுதின நூல். ஓகேங்களா? அடுத்தது அப்துல் கலாம். இப்போ அப்துல் கலாம் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? அப்துல் கலாமில் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பிடித்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். அப்துல் கலாமுக்கு மிகவும் பிடித்த நூல் என்னது? திருக்குறள். அதே மாதிரி லில்லியன் வாட்சன். லில்லியன் வாட்சன். ஸோ இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கணும். லில்லியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி. விளக்குகள் பல தந்த ஒளி. ஸோ இந்த நூலுமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். இப்போ அப்துல் கலாமுக்கு பிடித்த நூல் எது? திருக்குறள். அடுத்தது இது ஒரு நூல். அடுத்து 2வது நூல் லில்லியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி. ஸோ இது 2 நூலுமே அப்துல் கலாமுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? அடுத்தது அவர் எந்த விஷயத்துக்காக ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலியோவால் அட்டாக் ஆனவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோ எடை உள்ள செயற்கை கால்களை பொருத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நடந்ததை பார்த்துட்டு பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தக்கூடிய கார்பன் என்ன இல்லைங்க? கார்பன் இலையை கொண்டு 300 கிராமில் செயற்கை கால்களை உருவாக்கி
அவங்கள கஷ்டப்படாம நடக்க வச்சது தான் அவர் வாழ்க்கையில மிகவும் சந்தோஷமானது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுல என்ன முக்கியம்னா, போலியோவால பாதிக்கப்பட்டவங்க 3 கிலோ எடை உள்ள செயற்கை கால்களை பொருத்தி நடந்தாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா 300 கிராம் எடை உள்ள கார்பன் இழைய கொண்டு போலியோ கால்களை வந்து செஞ்சார். ஸோ இதுதான் இவர் வந்து மிகப்பெரிய சாதனையா நினைக்கிறாரு. மகிழ்ச்சியான செய்தியாவும் அவர் நினைக்கிறார். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 525 கிலோ எடை உள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியாவில இருந்து நிலாவுக்கு அனுப்பி வச்சிருக்கார். 525 கிலோ எடை உள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை ஆளில்லாத செயற்கைக்கோளை எங்க அனுப்பியிருக்காரு பாருங்க, நிலாவுக்கு அனுப்பியிருக்காரு. ஸோ அவ்வளோதான் அப்துல் கலாம் பற்றி பாடப்பகுதியில் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமராஜர். காமராசர் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா சொல்லிட்டே இருக்கலாம். ஸோ அவர் வந்து பெருந்தலைவர், ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர். கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்ற சிறப்பு பெயர்லாம் யாருக்கு உண்டுங்க? காமராஜருக்கு உண்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கண் திறந்தவர், முக்கியமான பாயிண்ட்டு. கல்வி கண் திறந்தவர் அப்படின்ற பட்டத்தை யார் இவருக்கு சூட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார். தந்தை பெரியார் தான் காமராஜரை கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படின்னு சொல்லி மனதார பாராட்டினது தந்தை பெரியார். ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் செஞ்சிருக்கார் இவருடைய கல்வி பணிகள் பார்த்தீங்கன்னா, ஒரு 6000 தொடக்க பள்ளிகள் மூடி இருந்தது. 6000 தொடக்க பள்ளிகள் மூடி இருந்தது. ஸோ அதை முதல்ல முதலமைச்சர் ஆனோடனே திறந்து வைக்கிறார். எல்லா தொடக்க பள்ளிகளையும் திறக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது இலவச கட்டாய கல்வி. எல்லாருக்கும் இலவச கட்டாய கல்வியா அறிமுகப்படுத்தினது யாருங்க? காமராஜர் தான். அடுத்து மதிய உணவு திட்டம், சீருடை திட்டம். ஸோ மதிய உணவு திட்டம் முக்கியமானது. சீருடை திட்டம் ஸோ இன்றளவும் இருக்கு. அடுத்தது இலவச கட்டாய கல்வி. ஸோ இது எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தினது யாருங்க? காமராஜர். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் உயர்கல்வியில் பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் எல்லாவற்றிலும் புதிதாக தொடங்கி வச்சிருக்காரு. அவ்வளோதான் காமராஜர் பற்றி. அடுத்தது அவருக்கான சிறப்பு என்னென்னலாம் அவருக்கு சிறப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை பல்கலைக்கழகத்துக்கு அவருடைய பெயர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? மதுரை பல்கலைக்கழகத்துக்கு அவருடைய பெயர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து நடுவண் அரசு வந்து எழுதிக்கோங்க. நடுவண் அரசு வந்து 1976ல் பாரத ரத்னா விருது வழங்கியிருக்காங்க. 1976ல் பாரத ரத்னா விருது காமராஜருக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்காக மெரினா கடற்கரையில் சிலை வச்சிருக்காங்க. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் இருக்கு. முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 15 இவருடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? கல்வி வளர்ச்சி நாளா ஜூலை 15 கொண்டாடிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர். யாருங்க? திருவள்ளுவர். ஸோ திருவள்ளுவர் பற்றி தெரியும் நமக்கு. ஸோ இவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றியவர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் அப்படின்னு சிறப்பு பெயர்னா யாருக்கு உண்டுங்க? திருவள்ளுவருக்கு. வான்புகழ் கொண்ட வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் அப்படின்னு சொல்லி நம்ம திருவள்ளுவரை அழைக்கிறோம். அடுத்தது இந்த நூல், அவர் எழுதின நூல் வந்து என்னது? திருக்குறள். இந்த திருக்குறள் எந்த நூல்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள்ல இருக்கு. 14 கீழ்கணக்கு நூல்கள்ல இந்த நூல் இருக்கு. 14 கீழ்கணக்கு நூலை தான் திருக்குறள் சார்ந்தது. ஸோ இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா 133 அதிகாரம், அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் வீதம். மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு? 1330 பாடல்கள் இருக்கு.
133 அதிகாரம். அதிகாரத்திற்கு பாடல்கள் 10 பாடல், மொத்தம் 1330 பாடல்கள் இருக்கு. ஸோ இது வந்து அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லி 3 பிரிவுகளை உடையது. எத்தனை பிரிவுகளை உடையது? 3 பிரிவுகளை உடையது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அறம், பொருள், இன்பம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் என்ன பண்ணியிருக்காங்க? மொழிபெயர்த்திருக்காங்க. அவ்வளோதாங்க இந்த புக்கில் கொடுத்துருக்கிறது. இதில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ திருவள்ளுவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியவர். இந்த திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று, 133 அதிகாரம், 10 பாடல்கள் வீதம், 1330 பாடல்களை கொண்டது. அறம், பொருள், இன்பம்னு 3 பிரிவுகளை கொண்டது. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர் எப்படி அழைக்கிறாங்கன்னா மக்கள் கவிஞர். மக்கள் கவிஞர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் கவிஞர் யாருங்க? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஸோ இவர் வந்து உழைப்பாளிகளுடைய உயர்வை பற்றி திரையுலகத்தில் அதிகமாக பாடியிருக்கார். அவ்வளோதான் இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சலீம் அலி. அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சிறகின் ஓசை பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கீ பாயிண்ட்டை பார்த்தா தான் அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வலசை போதல். என்னதுங்க? வலசை போதல். ஸோ வலசை போதல் அப்படின்னா பறவைகள் வந்து கண்டம் விட்டு கண்டம் என்ன பண்ணுங்க? பறந்து செல்லும். ஒன்று பெருங்கடல், மலை இது எல்லாத்தையும் கடந்து சென்று என்ன பண்ணணும்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடந்து செல்றது தான் வலசை போதல் அப்படின்னு சொல்றோம். இது எதுக்காக கடந்து செல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வலசை போதல் அப்படின்றது கண்டம் விட்டு கண்டம் இல்லை மலைகளை தாண்டுறது, பெருங்கடல்களை தாண்டி எதுக்காக போகுது அப்படின்னா உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம். ஸோ இதற்காக தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. ஸோ இதை தான் வலசை போதல் அப்படின்னு சொல்கிறோம். பேட் மைக்ரேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது எதை பேஸ் பண்ணி அவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவு, விண்மீன், அடுத்தது வந்து புவியீர்ப்பு புலம். ஓகேங்களா? நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த வலசை போதல் நடக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழில் இந்த வலசை போதலை பற்றி சொல்லியிருக்காங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி? 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த சத்திமுத்த புலவர். ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்திமுத்த புலவர். ஓகேங்களா? சத்திமுத்த புலவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாராய் நாராய் செங்கல் நாராய், நாராய் நாராய் செங்கல் நாராய். ஓகேங்களா? ஸோ இந்த பாடல்ல வலசை போதலை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கார். எப்போ யார் சொல்லியிருக்கா? 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி சத்திமுத்த புலவர். அவர் வந்து நாராய் நாராய் செங்கல் நாராய்ன்னு ஒரு பாடல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின். தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆவின். ஓகேங்களா? ஸோ இதை தான் ஏகுவீர் ஆயின். இந்த பாடல் வரிகள் மூலம் வலசை போதலை பற்றி சத்திமுத்த புலவர் சொல்லியிருக்காரு. சத்திமுத்த புலவர் வந்து நாராய் நாராய் செங்கல் நாராய் இந்த பாடல்ல தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆவின் அடி மூலம், இது அடி பாடல் அடியில தான் வலசை போதல் பத்தி சொல்லியிருக்காரு. எந்த பாடல்னா நாராய் நாராய் செங்கல் நாராய். ஸோ இது பாடல், இது பாடல் அடி. ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பாவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு இந்த செங்கல் நாரைகள் வரதை பற்றி இப்போ குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது சிட்டுக்குருவி.
இந்த சிட்டுக்குருவிக்கு முன்னாடி கப்பல் பறவை அப்படின்னு ஒரு பறவை இருக்கு. கப்பல் பறவை முக்கியமானது இதுவும். ஸோ இந்த லெசனே முக்கியமானது. கப்பல் பறவை. இந்த கப்பல் பறவை அப்படின்றது சிறகடிக்காமலே கடலை தாண்டி பறக்கும் ஒரு பறவை தான் கப்பல் பறவை அப்படின்னு சொல்றோம். என்ன பண்ணுங்க? சிறகு அடிக்காமலேயே, என்னதுங்க? சிறகடிக்காமலேயே பறக்கக்கூடிய பறவை தான் கப்பல் பறவை. இது வந்து பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். தரையே இறங்காம 400 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கும் சிறகடிக்காமலேயே. இதை வந்து எப்படி சொல்றாங்கன்னா கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை அப்படின்னு சொல்றாங்க. கூளைக்கடா கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை. புரியுதுங்களா? அவ்வளோதாங்க. இதில் தான் இப்போ இனிமேல் சிட்டுக்குருவி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சிட்டுக்குருவி யாரை பற்றி பேச வந்தோம்? டாக்டர் சலீம் அலி. ஓகேங்களா? ஸோ அவருக்கும் சிட்டுக்குருவிக்கும் எக்கச்சக்க நெருக்கம் இருக்குது. ஸோ அதை ஒரு படமாகவே வெளியிட்டிருந்தாங்க. உங்களுக்கு தெரியாது என்ன படம்ன்ட்டு. ஸோ இப்போ அதை பற்றி பார்க்க வேணாம். ஆண் சிட்டுக்குருவி இப்போ அழிந்து வரக்கூடிய இனத்தில் மிகவும் முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டுக்குருவி தான். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த சிட்டுக்குருவியில் ஆண் சிட்டுக்குருவி பெண் சிட்டுக்குருவி அப்படின்ற வேறுபாடை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் குருவியுடைய தொண்டை பகுதி கருப்பாக இருக்கும். தொண்டை பகுதி வந்து கருப்பு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண் சிட்டுக்குருவியுடைய தொண்டை பகுதி கருப்பாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் பகுதி முழுவதும் அடர் பழுப்பு நிறம். அடர் பழுப்பு நிறம். உடல் வந்து அடல் பழுப்பு நிறம். சரிங்களா? தொண்டை பகுதி வந்து கருப்பு நிறம், உடல் வந்து அடர் பழுப்பு நிறம். அதுவே பெண் சிட்டுக்குருவியா இருந்தா ஃபுல்லாவே மங்கிய பழுப்பு நிறம். மங்கிய பழுப்பு நிறம். ஸோ இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆணா இருந்தா தொண்டை பகுதி கருப்பா இருக்கும், அடர் பழுப்பு நிறம் உடல் முழுவதும் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பெண்ணா இருந்தா மங்கிய பழுப்பு நிறமா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமயமலையில் 4000 இமயமலையை தாண்டி 4000 கிலோமீட்டர் உயரத்தில் கூட இது வாழக்கூடியது. ஓகேங்களா? இமயமலையுடைய தாண்டி 4000 கிலோமீட்டர் உயரத்துலையும் சிட்டுக்குருவிகள் வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சிட்டுக்குருவிகள் வந்து பார்த்தீங்கன்னா கூடு கட்டி வாழும். கூடு கட்டும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீட்டில எல்லாம் கூடு கட்டுதுன்னா பாருங்க, அந்த சத்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கூடு கட்டி முட்டை இட்டதுக்கப்புறம் 14 நாட்கள் வந்து அடை காக்கும். எத்தனை நாட்கள்ங்க அடை காக்கும்? 14 நாட்கள் அடை காக்கும். 15வது நாள் வந்து என்ன பண்ணிடும்? பறந்து போயிடும். ஸோ இதுதான் சிட்டுக்குருவி முட்டையிட்டு 14 நாட்கள் வந்து அடை காக்கும். 15வது நாள் வந்து என்ன பண்ணும்? அந்த முட்டையிலேருந்து அந்த குஞ்சு வந்து வெளியே வந்துடும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆயுட்காலம், வாழ்நாள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்நாள் 10 to 13 நாட்கள் ஆண்டுகள். 10 to 13 ஆண்டுகள். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முக்கியமானது. சிட்டுக்குருவிக்கான வாழ்நாள் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 13 ஆண்டுகள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 14 நாட்கள்லேருந்து 15 நாள் முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சு அது 15 நாட்கள் அடை காக்கும். அதுக்கப்புறம் 15வது நாள் முட்டையிலிருந்து வெளிவந்துடும். ஓகேங்களா? அடுத்தது டாக்டர் சலீம் அலி. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. டாக்டர் சலீம் அலி வந்து பறவைகளை பற்றி ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. ஓகேங்களா? உலகத்துல வாழக்கூடிய எல்லா பறவைகளை பற்றி ஆய்வு மேற்கொண்டாரு. ஸோ அந்த ஆய்வு மேற்கொண்டதை பேஸ் பண்ணி இவர் என்ன பண்ணியிருக்காரு? சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்கார். சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி, சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி அப்படின்ற நூலை வெளியிட்டிருக்கார். த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ, தி ஃபால் ஆஃப் த ஸ்பேரோ. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதுல சிட்டுக்குருவியுடைய அழிவுகளை பற்றி தெளிவா சொல்லியிருக்கார். யாரு? டாக்டர் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி. ஓகேங்களா? அதனால இவர் வந்து இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவின் பறவை மனிதர் யாருங்க? டாக்டர் சலீம் அலி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது உலக சிட்டுக்குருவிகள் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக சிட்டுக்குருவிகள் நாள்
மார்ச் 20 மார்ச் 20 ஓகேங்களா. உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து என்னன்னா மார்ச் 20. ஸோ இதை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்புக்கு பெயர் என்னன்னா ஆர்னித்தாலஜி. ஆர்னித்தாலஜி ஓகேங்களா. அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகிலேயே நெடுந்தொலைவு வலசை போதல் செய்யக்கூடிய ஒரு பறவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய ஒரு பறவை இனம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக் ஆலா. ஆர்டிக் ஆலா நல்லா நாம வச்சுக்கோங்க. ஆர்டிக் ஆலா முக்கியமானது. 22,000 கிலோமீட்டர் வரை பயணம் செய்யக்கூடிய ஒரு பறவை இனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஆலா. அடுத்தது வந்து கிழவனும் கடலும் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு. ஸோ இது வந்து ஆங்கில புதினம். கிழவனும் கடலும் இது வந்து ஆங்கில புதினம் ஓகேங்களா. ஸோ இது எப்போ இயற்றுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1954 இது வந்து நோபல் பரிசு வாங்குச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிழவனும் கடலும் வந்து ஆங்கில புதினம் 1954 நோபல் பரிசு பெற்றது. இதனுடைய ஆசிரியர் வந்து எர்னஸ்ட் ஹெமிங்வே. எர்னஸ்ட் ஹெமிங்வே ஓகேங்களா. ஸோ இது பற்றினா இதுதான் முக்கியமானது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார். அதாவது பாரதியார் பற்றி நம்ம பார்க்கல. அவருடைய பாடல் வரிகள் 2 கொடுத்துருக்காங்க. யாமறிந்த மொழிகளிலே. இந்த பாடல் வரி யாருக்கு சொந்தமானது? பாரதியாருக்கு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இது யார் எழுதுனது? பாரதியார். இன்னொன்னு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்று பிறந்தவள் என்று உணராத என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். ஸோ அப்ப இந்த 2 பாடல் வரிகள் யார் எழுதுனதுன்னு கேட்டா யாருங்க எழுதுனது? பாரதியார் ஓகேங்களா. அடுத்தது மிகவும் பழமையான இலக்கண நூல் அப்படின்னா எதுங்க? தொல்காப்பியம் ஓகேங்களா. அடுத்தது தமிழ் மொழி. தமிழ் மொழி எழுத்துக்கள் எல்லாமே என்னவாதான் இருக்கும்? வலஞ்சுழி எழுத்துக்களாக தான் அதிகமா இருக்கு. வலஞ்சுழி எழுத்துக்கள். ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆ, ஏ, ஔ, நா, ஞா. நல்லா பாருங்க எப்படி எழுதுறோம் பாருங்க. இப்படி வரும் வலஞ்சுழி. இது வலஞ்சுழி எழுத்து. அதிகமான எழுத்துக்கள் வலஞ்சுழி எழுத்தாதான் தமிழ்ல இருக்கு. அதே வந்து இடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டா, யா, ழா. ஸோ இதெல்லாம் கேட்பாங்க. இடஞ்சுழி எழுத்தை கண்டுபிடித்து எழுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது முக்கியம்தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே. தமிழை பற்றி அப்பவே வந்து சொல்லியிருக்காங்க. எங்க தமிழ்ல தொல்காப்பியத்துல சொல்லியிருக்காங்க பாருங்க. அந்த தமிழ்ன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க தொல்காப்பியத்துல. தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே ஓகேங்களா. அடுத்தது தமிழ். தொல்காப்பியத்துல தமிழ் வார்த்தை. தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல வஞ்சி காண்டத்துல குறிப்பிட்டிருக்காங்க. சிலப்பதிகாரத்துல வஞ்சி காண்டத்துல குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்னு குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க. இது முக்கியமான இதுல கொஸ்டின் வந்திருக்கு. இமிழ்கடல் வேலியை. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சிலப்பதிகாரத்துல. அடுத்து தமிழன். இது வந்து எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் தேவாரம். அப்பர் இயற்றிய தேவாரத்துல தமிழன் கண்டாய் அப்படின்னு வந்து வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. ஸோ தமிழ் தொல்காப்பியத்துல சொல்லியிருக்காங்க. தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே. தமிழ்நாடு சிலப்பதிகாரத்துல வஞ்சி காண்டத்துல சொல்லியிருக்காங்க. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய. அப்பர் தேவாரத்துல தமிழன்ற ஒரு சொல் பயன்படுத்தியிருக்காங்க. தமிழன் கண்டாய். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தாண்டகத்துல 23வது பாடல் ஓகேங்களா. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீர்மை. தமிழை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சீர்மை மொழின்னு சொல்றோம். சீர்மை அப்படின்னா ஒழுங்குமுறை அப்படின்னு அர்த்தம். சீர்மை முறைன்னா என்னது? ஒழுங்குமுறை அர்த்தம். ஸோ நல்லா கவனிங்க. உயர்திணை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது? உயர்னா தாழ்ந்த. உயர்ந்தனா தாழ்ந்தன்னு சொல்லுவோம்.
அப்ப தாழ் திணை தானே சொல்லணும். ஆனா நம்ம இத சொல்லாம அஃறிணைன்னு சொல்றோம். ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃறிணைனா என்னன்னு பிரிக்கலாம்னா, அல் கூட்டல் திணை. அல் கூட்டல் திணை. ஓகேங்களா? அப்ப அல்னா உயர்வு அல்லாத. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உயர்வு அல்லாத திணை. உயர்ந்த திணை, உயர்வு அல்லாத திணை. ஸோ அதனால தான் தாழ் திணைன்னு சொல்லாம அஃறிணைன்னு சொல்றாங்க. அடுத்து பாகற்காய். ஸோ பாகற்காய் அப்படின்னு பிரிச்சா, பாகு ஓகேங்களா? கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னு சொல்லுவோம். அல்னா என்னது? அல்லாத. பாகு அல்லாத. பாகுனா என்ன நமக்கு தெரியும். இனிப்புன்னு பொருள். பாகுனா என்னது? இனிப்பு. இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்ப பாகற்காய்னா கசப்பு. இத கசப்புன்னு சொல்லாம இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு வந்து ஒழுங்குமுறையா நம்ம இது சொல்லியிருக்கோம். இததான் சீர்மை மொழி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தா, பூ வந்து 7 நிலைகளை உடையது. ஓகேங்களா? பூ எத்தனை நிலைகளை உடையது? 7 நிலைகள். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். ஓகேங்களா? இது வந்து 7 நிலை உடையது. அதே மாதிரி தமிழை பொறுத்த வரைக்கும், தமிழ்ல ஒரு எழுத்துக்கு ஒரு பொருள் தான் வரும்னு இல்லை. ஒரு சொல்லுக்கு பல பொருளும் உண்டு. ஓகேங்களா? இப்போ அதுக்கு எடுத்துக்காட்டா மா சொல்லியிருக்காங்க. மானா மரம் சொல்லலாம். மரம் எழுதிக்கோங்க. மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. ஓகேங்களா? ஸோ படிக்கும் பொழுது நம்ம செலக்ட் பண்ணி படிக்கணும். எது கேட்பாங்க அப்படின்றது நமக்கே தெரியும். ஸோ அதுக்கேற்றவாறு நல்லா படிங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன கேட்பாங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்ல வாழ்த்து தெரிவிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப்ல என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, என்ன பாடல் வைப்போம் அப்படின்னா, நீண்ட நீண்ட காலம், நீண்ட நீண்ட காலம் நீடு வாழ வேண்டும். ஸோ அந்த பாட்டை தான் நம்ம வைப்போம். அந்த பாட்டு யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவுமதி. ஓகேங்களா? ஸோ இந்த பாடல் எழுதுனது யாருங்க? அறிவுமதி. அடுத்தது எதுகை மோனை இது கொடுத்துருக்காங்க. எதுகை மோனை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்யுள்ல பாடல் அடியில 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தா அது எதுகை. முதல் எழுத்து ஒன்றி வந்தா அது மோனை. இதை பற்றி தெளிவா ஒரு வீடியோ முழுவதும் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூலகம். நூலகத்தை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனால இருக்கு. ஆசிய கண்டத்துல மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்கு அப்படின்னா, சீனால இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சிறந்த நூலகர்களுக்கு முனைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சிறந்த நூல் எழுதுறாங்க நூலகர்களுக்கு என்ன விருது வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரங்கநாதர் விருது. ஓகேங்களா? சா ரா அரங்கநாதன் விருது. சாரா அரங்கநாதன் விருது. அடுத்தது இந்திய நூலகவியலின் தந்தை. இந்திய முக்கியமான பாயிண்ட். இந்திய நூலகவியலின் தந்தை யாருங்க? ரா அரங்கநாதன். ரா அரங்கநாதன். அவ்வளவுதாங்க. இதுல முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் சீனா. இது யார் யாரெல்லாம் சிறந்த நூலகர்களோ அவங்களுக்கு சாரா அரங்கநாதன் விருது வழங்குறாங்க. இந்திய நூலகவியலின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரா அரங்கநாதன். ஓகேங்களா? அடுத்து நூலகத்துல படிச்சு உயர்நிலை அடைஞ்சவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ். ஓகேங்களா? அடுத்தது முக்கியமான இன்னொரு பாயிண்ட் இதோட முடிச்சுக்கலாம். ஆசிய கண்டத்திலேயே 3ஆவதான பெரிய நூலகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம். இது வந்து பார்த்தீங்கன்னா 9 அடுக்குகளை கொண்டது. அவ்வளோதான். இதில் ஏதாவது நம்ம பாயிண்ட் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பயனுள்ளதாக அமையுது அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நோ தேங்க்யூ டு ஆல்.